தொடர்ந்து பல பிரபலங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு நோயாலேயோ, இல்ல பல பிரச்சனைகளாலேயோ ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்ப அப்படிதான் வாழ்க்கையில ரொம்பவே மோசமான அனுபவங்கள பற்றி 37 வயதில புற்றுநோயால பாதிக்கப்பட்ட நடிகை வந்து ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. நெறைய பேர் வந்து இது போல பல விஷயங்களால பாதிக்கப்படுறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான நடிகை இப்ப மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டுருக்காங்க. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. நடிகை ஹினா கான் அவர்கள் தன்னுடைய 37 வயதில இப்ப புற்றுநோயால, அதுவும் மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது போல நெறைய பிரபலங்கள் பல விஷயங்களால, பல நோய்களால பாதிக்கப்பட்டு வராங்க. இதற்கெல்லாம் காரணம் உணவு முறை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு உணவு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானதாக இருந்தாலும் கூட, நம்மளால சில இடங்கள்ல சில விஷயங்கள தவிர்க்க முடியாம ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகை ஒருத்தவங்க குளியல் தொட்டியிலேருந்து சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. மர்மமான முறையில எத்தனையோ பேர் இதே போல நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. எல்லா சினிமாக்கள்லயும் வந்து எல்லா சினிமா துறையிலயும் வந்து இது போல நடிகைகள் பாதிக்கப்பட்டு, அவங்கள இந்த மாதிரியாக மீட்டெடுக்கிறது ரொம்பவே வேதனையாக இருக்குது. ஜப்பானை சேர்ந்த பிரபல நடிகை மிஹோ அவரது வீட்ல குளியல் தொட்டியில சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வந்து மிகப்பெரிய அளவுல விசாரணை நடத்தி வராங்க. இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது நடிகைக்கு இப்படி ஆயிடுச்சே! இது எதனால? இது எதார்த்தமாக நடந்ததா? இல்ல இதற்கு பின்னாடி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அப்படின்ற கோணத்தின் அடிப்படையில இப்ப போலீசார் வழக்கு பதிவு செய்து, அந்த வழக்க விசாரணை செய்து வந்துட்டுருக்காங்க. இதுபோல நெறைய நம்ம திறமைசாலிகள இழந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்றது தான் உண்மையும் கூட. இதுபோல இன்னும் எத்தனை பேர் வந்து பார்த்தோம்னா, நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நினைத்து பார்க்கும்போது ரொம்பவே உருக்கமாக இருக்கு. இல்ல தவறான முடிவுகள வாழ்க்கையில சில விஷயங்கள எதிர்கொள்ள முடியாம எடுத்துர்றாங்க. இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுள வேண்டிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.